அச்சம் வேணும். மிஸ்டர் வீண் பேச்சு எதுக்கு? மிஸ்டர் ரவி வந்தோன்னு கேளுங்க. அனாவசியமா ரத்தம் போடாதீங்க. ரத்தம் போடத்தான் போறோம். மாவன் ரோஷம் மரியாதை இருந்தா ரெண்டாட்டி அடமான வச்சாவது பணத்தை கூறான்னு கேட்கதான் போறோம். என்னடா சொல்ல? என்னடா இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே தனியா கூட்டிட்டு வந்துட்டானேன்னு நினைக்கிறியா? நினைக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். ஆமா, உனக்கு என்ன டிஃபன் பிடிக்கும்? சும்மா வெக்கப்படாம சொல்லு. உப்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா, எனக்கு உப்புமா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வெஜிடபிள் சாண்ட்விச் தான் பிடிக்கும். இனி நீயும் அதான் சாப்பிடணும். ஆமா, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? உங்ககிட்ட எதுக்கு வம்பு? உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க, அதே சொல்லிடுறேன். ரொம்ப பிராங்கா பேசுறியே. எனக்கு இந்த வெள்ளை பூண்டு இல்ல, ஒயிட் கலர், அதான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். உனக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம் தான். நான் ஒரு டைப் எல்லார்ட்டையும் சுலபமா பேசி பழகிட மாட்டேன். நான் ஹை கிளாஸ் தான், ஆனா கொஞ்சம் சி. அப்படித்தான். நீ எல்லார்ட்டையும் கலகலப்பா பேசி அரட்டை அடிப்பியோ? அது ஆமான்னு சொல்லிடாத. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் மனசுக்குள்ள ஏதோ பெசியற மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய பொண்ணுங்க எல்லாம் பெரிய இடத்துல இருந்து வந்தாங்க, நான் தான் வேணான்ட்டேன். ஆபீஸுக்கு போற பொண்கள்னா பயம், நிறைய படிச்ச பொண்கள்னா நம்ப முடியல. தம்மோ ஐ லைக் யூ வெரி மச். நிஜமாவா? ஆமா. வெரி குட். நான் இது வரைக்கும் யாரையும் காதலிக்கல, காதலிக்க நினைச்சதும் இல்ல. நீ? நல்ல காலம் சார், நானும் அப்படித்தான். அப்பா இப்பதான் நிம்மதியாச்சு. எதையும் பேசி முடிவு பண்ணிட்டா அப்புறம் இங்க பேசியாது பாரு. இந்த காதல் கிளுகிழுப்பு இதெல்லாம் சொல்றாங்களே, அத்தனையும் இங்க தேக்கி வச்சிருக்கு. நமக்கு 17ஆம் தேதி கல்யாணமா, 18ஆம் தேதியில இருந்து ஒண்ணு எடுத்து விடுவேன். ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எங்க வச்சுக்கலாம்? மாம்பழத்திலயா இல்ல வண்ணாரப்பேட்டையிலயா? அங்க ஒரு பங்களா இருக்கு, நடந்துகிட்டே பேசு. சொல்லு. அதுக்கு என்ன அவசரம்? இன்னும் 20 நாள் இருக்கு. எதுக்கும் ஒரு தயார் நிலையில இருக்க வேண்டாமா? நம்ம பவிதாவுக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷன் விட்டு போறா. ஆமா, ஒரு 10 நாள் நம்ம வீட்டுல கொண்டு போய் வச்சிருப்போமே. நான் ஏற்கனவே ஜானகியை கேட்டாச்சு, அவளை அனுப்புறேன்னு சொல்லிட்டா. தாத்தா வர்றீங்களா? படத்துக்கு போவோம். ஐயோ, படமா? படம் பார்த்தா நான் கெட்டுல போயிடுவேன். ஆமா, இப்பதான் 16 வயசு ஆகுது, இனிமே தான் கெட்டு போறாரு. சும்மா இருங்க. என்ன படமா? இங்கிலீஷ் பிக்சர், த்ரில்லிங்கா இருக்கும். ஐயோ, போலாம் போலாம். தமிழே உனக்கு சரியா தெரியாது, இங்கிலீஷ வேற பாத்துட்டு வந்து ராத்திரி எல்லாம் அலறி என் பிராணனை வாங்குவேன். ஆமா. ஆமாமா, நம்ம வீட்டுக்கு நீ எப்ப வர்ற? 2 நாள்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஊருக்கு போறா. அவளுக்கு பெரிய பார்ட்டி வச்சிருக்கோம். அதை முடிச்சிட்டு நேரா எஸ்டேட்டுக்கு வந்துடுறேன் தாத்தா. உன் வருங்கால புருஷன் பேர் என்ன சொன்ன? ராஜு. ராஜுவா? பரவாயில்ல, நல்ல பேருதான். ஜூ ஜூன்னு கூப்பிட்டீன்னா பின்னாலே வருவான். கற்பனை வானில் நீந்தி வருகின்ற கதாநாயகி, தினம் சொப்பன கீதம் பாடி வருகின்ற சபாநாயகி. கற்பனை வானில் நீந்தி வருகின்ற கதாநாயகி, தினம் சொப்பன கீதம் பாடி வருகின்ற சபாநாயகி. மாலையிட நாளும் பார்த்திட தோளும் சேர்த்திட காதல் பூத்திடும் நிலாமோகினி. இந்த நிலாமோகினி என் கதாநாயகி, இந்த நிலாமோகினி என் கதாநாயகி. காளிதாசன் ஏற்றில் தோன்றி கால காலங்கள் நிலை பெறும் குலமகள் சகுந்தலைய. கண்ணதாசன் பாட்டில் தோன்றி நாடு பூரா
தமிழ் மகள் சரஸ்வதியோ காளிதாசன் ஏற்றில் தோன்றி கால காலங்கள் நிலை பெறும் புலமகள் சகுந்தலையோ கண்ணதாசன் பாட்டில் தோன்றி நாடு பூராவும் நடமிடும் தமிழ் மகள் சரஸ்வதியோ கோயில் மணி ஓசை போலொரு வார்த்தை பேசிடும் போகை தான் இவள் சிலாரூபம் இந்த சிலாரூபமோ இந்த விழாதீபமோ கற்பனை வானில் நீந்தி வருகின்ற கதாநாயகி தினம் சொப்பன கீதம் பாடி வருகின்ற சபநாயகி தை மாசம் பிறந்ததும் வருகின்ற சுபதினமோ மேலும் கீழும் மின்னல் பாயும் மாயம் நான் காணும் இரவென்ன திருமண முதலிரவோ மேளதாளம் கேட்கும் காலம் மாசம் தை மாசம் பிறந்ததும் வருகின்ற சுபதினமோ மேலும் கீழும் மின்னல் பாயும் மாயம் நான் காணும் இரவென்ன திருமண முதலிரவோ நான்கு வகை நாணம் வாய்ந்திட பாணம் தாய்ந்திட மார்பில் சாய்ந்திடும் மயில் தொகையோ இந்த மயில் தொகையோ எந்த மகாதேவியோ கற்பனை வானில் நீந்தி வருகின்ற கதாநாயகி தரரரரரர தினம் சொப்பன கீதம் பாடி வருகின்ற சபாநாயகி தரரரரரர கற்பனை வானில் நீந்தி வருகின்ற கதாநாயகி தினம் சொப்பன கீதம் பாடி வருகின்ற சபாநாயகி மாலையிடாலும் பார்த்திட தோளும் சேர்த்திட காதல் பூத்திடும் நிலாமோகினி இந்த நிலாமோகினி என் கதாநாயகி இந்த நிலாமோகினி என் கதாநாயகி ஹலோ, நீங்க பாடுனது டான்ஸ்? ஆமா, ஆப்பிரிக்கன் காம்போ. எனக்கு ஆப்பிரிக்காவே பிடிக்காது, அப்புறம் காம்போ எப்படி பிடிக்கும்? முதல்ல கிளியரா ஒண்ணு சொல்றேன், ஐ லைக் யூ. ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, 100% பிடிச்சிருக்கு. காரணம் ஏன்? நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். கல்யாணங்கிறது என்ன? அது ஒரு தெய்வீக பந்தம், இணைப்பு, பிணைப்பு. அது நம்ம வாழ்க்கையில 17ஆம் தேதிக்கு அப்புறம் வந்தாலும் என்னால மனசுல பட்டதை மறைக்க முடியல. நீ டான்ஸ் ஆடு, ரூம்ல ஆடு, ஆடு ஆடு ஆடு. ஆனா ஓபனா கார்டன்ல வேணாம். அங்க பாரு, தோட்டக்காரன் செடிக்கு தண்ணி ஊத்துறதை விட்டுட்டு உன்னையே பாத்துட்டு இருக்கான். அது எனக்கு என்னமோ இங்க பெசையுது. சாரி, அவங்கெல்லாம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜாலியா. இவங்கெல்லாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? காலேஜ் கேர்ள்ஸ்னா அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பரவாயில்ல, இன்னையில இருந்து மாத்திக்கிறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நாளையில இருந்து வெளியில வரும்போது இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் வேணாம், டீசென்ட்டா புடவை கட்டிட்டு வா. இன்னைக்கு அவ்வளவுதான், மறுபடியும் ஏதாவது தோணுச்சுன்னா சொல்றேன். வரேன். இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவில்ல? இல்லைன்னா எனக்கு மறுபடியும் இங்க பேசையும். அவ்வளவுதான், வரேன். எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நாளைக்குள்ள எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நீ கொடுத்தே தீரணும். ஆமா ரவி, அப்புறம் நாங்க வெறித்தனமா உங்ககிட்ட நடந்துக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துறாது. உண்மையா உங்க பணத்தை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. நான் வசதியானவன் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா என்னோட பழக்க வழக்கத்தினால எல்லா கேஷும் நகைகளும் என் மனைவியோட கண்காணிப்புல இருக்கு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எங்க கைக்கு பணம் வந்து சேர்றது எப்படி? ஒரு வழி இருக்கு, ஆனா நீங்க அதை தைரியமா செய்யணும். பணம் கைக்கு வரதா இருந்தா எனிதிங் ஓகே. என்ன வழி? என் மனைவி கிட்ட இருந்து என் கடனுக்குன்னு ஒரு பைசா கூட வாங்க முடியாது. அதனால என் பையன் பாபுவை நீங்க கடத்திட்டு வந்துருங்க. என்ன விளையாடுற? உன் பையன் பாபுவையா? அவன் பேர்ல என் மனைவி ரொம்ப உயிர். அவனை கடத்திட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி 50,000 ரூபாய் பணத்தோட அவளை அங்க வர சொல்லுங்க. குழந்தை பாசத்துல நிச்சயம் பணத்தோட அங்க வருவா. பணத்தை வாங்கிட்டு பையனை ஒப்படைச்சிருங்க. குழந்தைய கடத்துறதா? அதனால ஏதாவது ஆபத்து வந்தா? ஆபத்து எப்படி வரும்? இந்த ஐடியாவை நான் தானே உங்களுக்கு கொடுத்தேன்.
என் மனைவி கிட்ட இருந்து பணத்தை வாங்க. இதை விட வேற எந்த ஐடியாவும் எனக்கு தோணல. முதல்ல உங்க கடன் தொல்லை அடைஞ்சா எனக்கு அதுவே போதும். பையன் பேர்ல எனக்கு மட்டும் பாசம் இல்லையா? அவனை ஒரு கருவியா யூஸ் பண்றேன். தட்ஸ் ஆல். உன் ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்கு. நாம நினைக்கிறபடி நடந்துட்டா ஓகே. தயவு செய்து என்ன சம்பந்தப்படுத்தாம நீங்க தான் அதை செய்யணும். அப்பப்போ உங்க கூட நான் தொடர்பு வச்சுக்கிறேன். ஓகே, உன் ஐடியாவும் ஒரு வழியில நல்லாதான் இருக்கு. எந்த காரணத்து கொண்டும் என் பையனுக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது. சேச்சே, யூ டோன்ட் வரி. மத்தத நாங்க கவனிச்சுக்கிறோம். நம்ம கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பிரசன்டேஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். நீ என்ன சாப்பிடுற? ஐஸ்கிரீம். நோ நோ நோ. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஜலதோஷம் பிடிக்கும். ஜலதோஷம் பிடிச்சா ஜுரம் வரும். ஜுரம் வந்தா நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணும். நோ நோ, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. நீ சூடா காபி சாப்பிடுற, நான் ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். வேற சூடா ஒரு ஐஸ்கிரீம் ஜில்லுன்னு ஒரு காபியும் கொண்டா. இப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே பதட்டம். உங்க வீட்டுல எல்லாரும் எனக்கு பிடிக்குது. ஆனா உங்க அப்பா தான் ஒரு அரலூஸ். பாவம், அவர் வெகுளி. அதத்தான் நான் பிடிச்சோ. வெளியே இருக்கு, எடுத்து போத்திக்க. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பாங்க. ஹலோ பவித்ரா, சௌக்கியமா? சௌக்கியம் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நானும் சௌக்கியமா இருக்கேன். உங்க குரூப் எல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது கிளாஸ் எவ்வளவு கலகலப்பா இருக்கும். ஆனா இப்ப ஒரே டல். உன்னுடைய ஜோக்ஸும் சுட்டித்தனமும் இப்ப யாருக்கு வரும்? காஃபி சாப்பிடுங்க சார். அவதான் வீட்டுல சாப்பிட்டுட்டாரு. அப்புறம் போய் இட்ஸ் ஆல் ரைட். யூ ஹேவ். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நான் வரேன். ஓகே ஓகே ஓகே. பவித்ரா, நான் ஒருத்தன் கூட இருக்கும்போது இன்னொருத்தன் கூட என்ன பேச்சு? அவர் என் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர். இன்னைக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் தொட்டுக்கிட்டே பேசுவான், நாளைக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் அணைச்சுக்கிட்டே பேசுவான். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அங்கிள் மாதிரி. நமக்கு தான் கல்யாணம் ஆக போகுது இல்ல, அப்புறம் அங்கிள் நடுவுல. அவன் வந்து ஹலோன்னு சொன்னா ஹலோ அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்க வேண்டியதானே. அதை விட்டு செவுக்கியுமே கேபி சாப்பிடுன்னு கேட்கணுமே. வந்து வந்து எனக்கு நீ உனக்கு நான் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு இன்னொருத்த நடுவுல? எனக்கு மனசுல ஏதோ பேசியது இல்ல. காரணம் நான் அவனை ஓவரா லைக் பண்றேன், அதான் தொல்லை. சரி சரி, அதை மறந்துடுவோம். எதுக்கு நீ சூடா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடு. வேற ஜில்லுன்னு ஒரு காஃபி கொண்டா.